மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். ஹலோ 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 ஹலோ, யார் பேசுறீங்க? கூட பிறந்தவனா? ஹலோ. இன்னைக்கு காலையில ஒரு 6 மணி இருக்கும். சடனா தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அப்புறம் எழுந்து பார்த்தாதான் தெரியுது 6 மணி இல்ல 8 மணி. ஓ, இன்னைக்கு சண்டே வேற, ஆனா சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்றதால நான் பாஸ் பட்டன் போட்டிருந்தேன். மணி 11 ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? அது யாரோ பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சீக்கிரமாவே போயிடுச்சு. இப்போ 6 மணி, ஆனா ஈவினிங் 6 மணி. பொழுதுனிக்கும் ரூம் கிளீன் பண்ணி, ட்ரெஸ் வாஷ் பண்ணி டைம் போயிடுச்சு. வாட்சில் ஃபோனில் டைம் போயிடுச்சு. வாட்ச் இருந்தால் வாட்சில் டைம் போயிருக்கும். லைஃப் இஸ் லைக் எ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ்னு எங்கள் மாமா சொல்லியிருக்காரு. நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சுத்திடுன்னு எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க. எங்கள் அத்தையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. டேக் இட். உனக்கு வீரம்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தானே? இல்லை, கிராமத்தில் நல்ல தம்பிங்களோட வாழ்றது. அவங்களுக்கு எதனா கஷ்டம்னா வந்து உதவி செய்யறது. வாங்க மேல வாங்க, எல்லாம் ஹிஸ்டரி படிங்க. டிஸ்கவரி சேனல் பாருங்க. 1865 ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அக்கா உங்களுக்கு தெரியுமா? அக்கா இவ்வளவுதான் பின்னாடி. சரி, அதை விடுங்க. நம்ம நாட்டோட ஹிஸ்டரி ஆச்சு தெரியுமா? இந்த உலகத்தில் முதல்ல வந்த முதல் ஹிஸ்டரி நம்ம தான். சண்டே காலண்டர்ல இருந்து காலர் எடுத்து விட்டாச்சு. இந்த இந்த சார் உங்களுக்கு என்ன? 2 டீ கொடு. சார் இன்னொன்னு யாருக்கு? ஒரு டீ தானே சொன்னேன். இந்த நியூ இயர்லேருந்து ரெசல்யூஷன் எடுக்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலான்ட்டு நீங்கள் நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி தெரியல. ஆனால் ரெசல்யூஷன் எடுக்கணும். சீக்கிரமாக எழுதணும். அதுக்கு சீக்கிரமாக தூங்கணும். எல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுதணும், நைட்டு சீக்கிரமாக தூங்கணும், காலையில் சீக்கிரமாக எழுதணும், பல்லு வளர்க்கணும், வெளியில் சாப்பிடாம குக் பண்ணணும். குக் பண்ணணும்னா சேலரியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். போட்ட சேலரியை எங்கே போகுதுன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ டிஃபன் அந்த சேலரியை தான் லைஃபே இருக்கு. ஓகே ஓகே. சாட்டர்டே இல்லை, சண்டே இல்லை. ஸோ இந்த ஏரியா அடித்து துவச்சிருக்கோம். ஒரு 365 நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை. அடுத்த 365 நாளையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிரச்சனையை சமாளிக்கிற தைரியம் ஆகணும். ஸ்கூல் போகணுன்னா ஃபீஸ் கட்ட தேவையில்லை, யூனிஃபார்ம் போட்டால் போதும். ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு ஃபீஸ் தேவையில்லை, யூனிஃபார்ம் இருந்தால் போதும். இது மாதிரி தான் லைஃப்பில் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் அழுக தேவையில்லை. எப்போல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்கோ அப்போல்லாம் வந்து போடா.